கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தியானிப்பதற்கென்று அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போலிருக்க கண்டார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிக்கையிலே இந்த வசனம் எழுத வருகின்றது. இந்த இடத்திலே ஆலோசனை சங்கம் என்று ஒன்று வருகிறது. இந்த ஆலோசனை சங்கம் எப்படிப்பட்டது, இதன் தலைவர் யார் என்று பார்த்தோமே ஆனால் பிரதான ஆசாரியர்கள் இதற்கு தலைவராக இருந்தார்கள், மூப்பர்கள் இருந்தார்கள், அங்கே வேத பாரகர்கள் இருந்தார்கள், ஜனங்கள் இருந்தார்கள். இங்கே ஸ்தேவான் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். எதற்காக நிறுத்தப்படுகிறார்? இன்னும் கொஞ்ச நேரத்திலே அவரை கல்லை கொண்டு எரிந்து அவரை கொலை செய்ய போகிறார்கள். ஆனால் இந்த ஸ்தேவான் தைரியமாக கர்த்தருடைய வார்த்தை அவர் பிரசங்கித்தார், சத்தியத்தை சத்தியமாக அறிவித்தார். அதை பார்த்த வேத பாரகர்கள் பரிசேயர்கள் அங்கே இருந்த ஜனங்களை அவர்களை தூண்டிவிட்டார்கள். தூண்டிவிட்டதினாலே அவரை கொலை செய்ய அவர்கள் எத்தனம் பண்ணி கொண்டிருக்கையிலே அந்த தேவதூதன் அவருடைய முகம் தேவதூதனை போல பிரகாசித்து கொண்டிருந்ததை அவர்களே பார்த்தார்கள். ஆனாலும் அவருடைய இருதய கடினம், சத்தியத்துக்கு விரோதமான அந்த சந்ததி அவரை கொலை செய்ய துடித்து கொண்டிருந்தது. ஆனால் அவரோ முழங்கால் படியிட்டு அவரை கல்லை கொண்டு எரிந்து கொண்டிருக்கையிலே முழங்கால் படியிட்டு அவர் தேவனை நோக்கி, பிதாவே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்றார். அதோடு கூட அவர் நிறுத்திவிடவில்லை, அவர்களை மன்னியும் என்று பிதாவினிடத்திலே கெஞ்சினார். அப்படிப்பட்ட ஒரு சுத்த இருதயத்தை அவர் கொடுத்ததினாலே, தேவன் ஸ்தேவானுக்கு கொடுத்ததினாலே அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனாலும் அவர்கள் கல்லுகளை எறிவதை நிறுத்தவில்லை. அவர்கள் கல்லுகளை தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்தார்கள். ஸ்தேவானுடைய சரீரத்தில் எல்லாம் கல்லுகள் பட்டு அவர் இன்னும் சற்று நேரத்திலே அவர் மரணமடைய போகின்றார். ஆனால் ஸ்தேவான் அவர் கல்லுகளை எரிகின்ற பொழுது அவர்கள் கல்லுகளை எரிய எத்தனைப்படுகையிலே அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுவானவர் தேவனுடைய வலது பாரிசத்திலே நிற்கிறதையும் அவர் காண்கிறார். பிதாவானவர் அங்கே சிங்காசனத்திலே வீற்றிருக்கின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஸ்தேவானை வரவேற்க தயாராகிவிட்டார். அவர் அந்த கல்லுகளினாலே, அந்த கல்லுகள் பரலோகத்துக்கு நேராக அவர் மேல் எரியப்பட்ட ஒவ்வொரு கல்லுகளும் அவரை பரலோகத்திற்கு நேராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவருக்கு நின்று அவருக்கு வரவேற்கத்தக்கதாக ஒரு சம்பவமாக அன்றைய தினத்திலே அவர் மாறியது. இன்றைக்கும் உங்களை நோக்கி எரியப்படுகின்ற கல்லுகளை கொண்டு நீங்கள் வெற்றிகளை குவிப்பீர்கள். அந்த கல்லுகளை கொண்டே நீங்கள் மிகப்பெரிய வெற்றியின் சாம்ராஜ்யத்தை நீங்கள் உருவாக்குவீர்கள். எப்படி ஸ்தேவான் அந்த எரியப்பட்ட கல்லுகளின் மூலமாக பரலோக ராஜ்யத்தை சென்றடைந்தாரோ, மகிமையை பார்த்தாரோ, இயேசுவோடு கூட அவர் சென்றடைந்தாரோ, நீங்களும் அதை போல இன்றைக்கு உங்களுக்கு வருகின்ற சோர்வுகள், அவமானங்களிலிருந்து ஜெயித்து நீங்கள் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென்.